குடிலகுந்தள பால நமோ நமோ நிடிலலோ ஜனசூத நமோ நமோ குடிலகுந்தள பால நமோ நமோ நிடிலலோ ஜனசூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா பல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா பல்லீச சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ பக்தரக்ஷக நமோ 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 தேவசேனேச பக்தரக்ஷக நமோ 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 தேவசேனேச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் நாள் 22/4/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்கள் அனைவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை. எந்த சுப காரியங்களையும் புதன்கிழமையிலே செய்ய கிடைத்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்றார்கள். இந்த சுப முகூர்த்தங்கள் பார்க்கப்படுகின்ற பொழுது திதி வார யோக நட்சத்திர கரணம் என்று அனைத்தும் சேர்கின்ற பொழுது தான் இந்த முகூர்த்தம் அமையும். அந்த அமைகின்ற பொழுது இந்த வாரம் கிழமை புதன்கிழமையாக அமைந்தால் அது ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. புதன்கிழமையிலே திருமணம் நடந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புதன்கிழமையிலே ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் நடந்தால் அந்த ஊர் மக்கள் சேமமாக வாழ்வார்கள் என்கின்றதெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டதினாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத அருமையானது என்பதனை எல்லாம் நமக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த புதன்கிழமை இன்று முருகப்பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற சஷ்டி விரதம், திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் இந்த சஷ்டி விரதம். அவ்வாறு முருகன் ஆலயங்களில் நடைபெறுகின்ற பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகளை நாம் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய திருப்புகளை பாராயணம் செய்யலாம். கந்தன் அனுபூதியை பாராயணம் செய்யலாம். கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம். இந்த சஷ்டியிலே விரதம் இருந்து அனுஷ்டானம் செய்கின்றவர்கள் ஆசார சீரர்களாக ஆலயங்களில் சென்று இறை பிரார்த்தனைகள் ஈடுவதற்கு முன்பு தொண்டுகள் செய்ய வேண்டும். இறை தொண்டுகள். அவ்வாறு இறை தொண்டுகளை நாம் செய்ய கிடைக்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் நமக்கு கிடைத்திருக்கும். இந்த உலகிலேயே பெரியவர் யார் என்று கேட்ட பொழுது, பெரியது எது என்று கேட்ட பொழுது, முருகப்பெருமான், கலியுகத்தின் தெய்வம் என்று போற்றுகின்ற முருகப்பெருமான் தமிழ் மூதாட்டி அவ்வையிடத்திலே பெரியது எது, இனியது எது, வறியது எது, கொடியது எது என ஒவ்வொன்றாக கேட்ட பொழுது அவ்வை அழகாக சொல்லியிருப்பாள். பெரியது எது என்கின்ற பொழுது, பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் உதித்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குருமுனியின் கமண்டலத்தில் அடக்கம் என்று ஒவ்வொன்றாக சொல்லி வந்து கடைசியாக சொல்லுவாள், இறைவரோ தொண்டர் உள்ளத்தில் ஒடுக்கம், தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே.
இந்த உலகிலேயே பெரியது எது என்றால், யாரெல்லாம் இறைத்தொண்டு செய்கின்றார்களோ, யாரெல்லாம் இயலாதவர்களுக்கு தொண்டு செய்கிறார்களோ, யாரெல்லாம் பெற்றோர்கள் வயதான காலத்திலே தொண்டு செய்கிறார்களோ, அவர்களைப் போல உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் உலகத்திலே கிடையாதாம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று தமிழ் மூதாட்டி ஔவை முருகப்பெருமானுக்கு சொன்னாலாம். அந்த வகையிலே இன்று முருகனுடைய நாளிலே நாமும் தொண்டுகளை செய்து, இறை தொண்டுகளை செய்து, வீட்டிலே வயதானவர்கள் இருந்தவர்களுக்கு தொண்டு பணிவிடைகளை செய்து, வேண்டிய உணவுகளை கொடுத்து அன்பாக அவர்களோடு அளவலாவி அரவணைக்கின்ற பொழுது இறையருள் தானாக வந்து சேரும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி. சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய உணர்வு, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு எப்படி இருந்தது என்பதை சில வரலாற்று தொகுப்புகளினூடாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எவரும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு, எவரும் சித்திரவதை செய்யப்படாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிறைச்சியை பொரித்து அதன் முன்னஞ்சந்தில் நஞ்சை ஊட்டி நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி திட்டம் தீட்டுகின்றாள், சதித்திட்டம் செய்கின்றாள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஓரிரு துண்டுகளை உட்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கின்றான், இந்த மாமிசத்திலே நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றது, சாப்பிட வேண்டாம் என்று. உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தோழர்களையும் சாப்பிட வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அந்த பெண்மணியை அழைக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அழைத்து விசாரணை செய்கின்றார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த பெண்மணி அரத்து கத்தலக்க, உங்களை கொலை செய்வதற்கு நான் விரும்பினேன், அதனால்தான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களோடு படை தளபதிகள் கூட இருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு சைக்கினை செய்திருந்தால் போதும் அந்த பெண்ணை கொலை செய்திருப்பார்கள். அப்படி இருந்தும் கூட சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா? உங்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் செய்த இந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு எதிரிகளை கூட பழிவாங்குகின்ற அந்த வாய்ப்பு தன்னுடைய கையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட நபி அவர்கள் மன்னித்தார்கள் என்ற வரலாறு இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த அளவுக்கு எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமின்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சாப்பிட்ட அந்த மாமிச துண்டுகள் தான் அவருக்கு மரண தருவாயிலே அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் நபி அவர்கள் மரணிப்பதற்கே காரணமாக இருந்த எதிரிகளை கூட மன்னித்த வரலாறுகள் இஸ்லாத்திலே இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஒரு முறை யமாமா பிரதேசத்திலே ஒரு கோத்திர தலைவராக இருந்த சுமாமா என்ற ஒருவர், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பல சூழ்ச்சிகளை செய்தவர், இஸ்லாத்திற்கு பல சதிகளை செய்தவர், பல தோழர்களை கொன்று குவித்தவர். அப்படிப்பட்ட அநியாயங்களை செய்த ஒருவர் கைதியாக பிடித்து வரப்பட்டு மஸ்ஜிது நபவியின் தூணிலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே நபி அவர்கள் முதல் நாள் அவரிடத்திலே வந்து அந்த தோழரை பார்த்து, சுமாமாவே, உங்களிடத்திலே என்ன இருக்கின்றது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே, என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது, நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன், நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன், உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். இரண்டாவது நாளும் வந்து அதே கேள்வி, சுமாமாவே, உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்ட நேரத்தில் அதே பதிலை அந்த தோழர் சொல்லுகின்றார், என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது, நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றியுள்ளவனாக நான் இருப்பேன், என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன், உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், அள்ளி தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள்.
நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். 3வது நாளும் வந்து அதே கேள்வி, அதே பதில். அதற்கு பிறகு நபி அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள். நபி அவர்களுடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்கள், எப்படிப்பட்ட உத்தரவு என்றால், சுமாமாவை கொலை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் எங்கே சொல்லுகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்களை பார்த்து நபி அவர்கள் எதிர்பாராத ஒரு வார்த்தையை, உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். எப்படி? அத்லிகு சுமாமா, சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள். ஆச்சரியத்தோடு, நபிகளாருடைய கட்டளை அல்லவா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு விடுதலை செய்கின்றார்கள். அந்த சுமாமா என்ற தோழர் உடனே குளித்துவிட்டு வந்து நபிகளாருடைய கையை பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய பூமியாக இந்த மதீனத்து பூமி இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய பூமி இந்த மதீனத்து பூமி. உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய முகமாக இருந்தது உங்களுடைய முகம், ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கும் முகம் உங்களுடைய முகம்தான் என்று நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள். எனவே இப்படி பலரை இஸ்லாத்தின் பால் கவர்ந்தது நபிகளாருடைய மன்னிக்கக்கூடிய கொள்கை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த கோட்பாடு என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே மன்னிக்கக்கூடியவராக, எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நபிகளாருடைய வாழ்க்கையை அலங்கரித்த பண்பு. எனவே மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லீம்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை தொடர்ந்து தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வாழ்வு எப்படி மலர்ந்தது, வளர்ந்தது, அது புது பொலிவோடு காணப்பட்டது, அவர்கள் மத்தியிலே மகிழ்ச்சியும் பூரிப்பும் நிறைந்திருந்தது என்பது பற்றியெல்லாம் திருத்தூதர் பணிகள் என்ற நூலிலே எழுதப்பட்டிருக்கின்றது. இங்கு முக்கியமாக கிறிஸ்துவினுடைய சாவை ஒத்ததாக தன்னுடைய சாவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தேவான் என்கின்ற ஒரு மறை சாட்சியாளர் நற்செய்திக்கு சான்று பகர்கின்றார். அவருடைய போதனை, அவர் ஆற்றிய புதுமைகள், அவருடைய வாழ்வு மீண்டும் இந்த யூத மக்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது. யூத மக்களுக்கு மட்டுமல்ல, யூத சமயத்தை பிரமாணிக்கத்தோடு பின்பற்றுகின்றவர்கள் இந்த பெரும் சமயத்தை, மதத்தை சவால் விடுகின்றது போல ஸ்தேவானுடைய வாழ்வு அமைந்திருந்ததனால் அவரை கல்லால் அறிந்து கொள்ளுகின்றார்கள். ஆனால் இங்கு ஸ்தேவானுடைய உள்ளத்திலே இருந்த வீரம், துணிவு, கிறிஸ்துவை பின்பற்றி அவரை போன்று தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவருடைய தாகம், அவருடைய உள்ளத்திலே இருந்த ஆர்வம், எவ்வளவோ பெரிய சவால்கள் வந்தாலும் தன்னுடைய நம்பிக்கையிலே, இலட்சியத்திலே மிகவும் உறுதியாக இருந்த இந்த ஸ்தேவான் என்று அழைக்கப்படுகின்றவர் கிறிஸ்துவை போலவே அவருடைய சாவும் இருந்தது. கிறிஸ்து எவ்வாறு சிலுவையிலே இருந்து அவருடைய எதிரிகளை அல்லது தம்மை கொலைக்கு இட்டு சென்றவர்களை மன்னித்தாரோ, அவ்வாறு இவரும் கடவுளை பார்த்து மன்னிப்பு வேண்டுகின்றார். எவ்வாறு இயேசு சிலுவையிலே என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கின்றேன் என்று இறுதியாக சொல்லி மரித்தாரோ, அவ்வாறு இந்த ஸ்தேவானும் தன்னுடைய ஆவியை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்படைத்து இறைவனை தான் கண்கூடாக காண்கின்றதாக அவருடைய சாவு ஒரு பெரும்
மகிழ்ச்சி மனம் நிறைந்த ஒரு மாட்சிமைப்படுத்த சாவாக இந்த அப்போஸ்தலர் பணிகளிலே விவரிக்கப்படுகின்றது. இந்த சேவான் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் ஒரு முன்மாதிரியாக விளங்குகின்றார். எங்களை சூழ்ந்து எத்தனை துன்பங்கள், துயரங்கள் எங்களுக்கு எதிராக அநீத முறையிலே அல்லது பிழையான தவறான முறையிலே எங்கள் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டாலும் நாங்கள் எங்களுடைய நேரிய வழியிலே எப்பொழுதும் அமைதியோடு இருப்பதற்கு, குழப்பமில்லாத நிலையிலே நாங்கள் அமைதியோடு இருப்பதற்கு இந்த சேவானுடைய மனநிலை மிகவும் முக்கியமானதாக இருந்தது. காரணம், அவர் கிறிஸ்துவிலே ஆழமான உண்மையான நம்பிக்கையை வைத்திருந்தார். இந்த கிறிஸ்துவை முழுமையாக தன்னுடைய வாழ்விலே அவர் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினார். இத்தகைய அர்ப்பண உணர்வு என்பது எங்களுடைய வாழ்வில் சில வேளைகளிலே சோதிக்கப்படுகின்றது. எவ்வளவு தூரம் நாங்கள் எதை செய்தாலும் எங்களுடைய குடும்பத்திலேயோ எங்களுடைய இந்த சமுதாயத்திலேயோ நாங்கள் வாழுகின்ற எங்களுடைய வாழ்க்கை முறையிலே எவ்வளவு தூரம் அத்தகைய அர்ப்பண உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் உயர்வான மதிப்பீடுகளிலே நாங்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக, இலட்சியவாதிகளாக எங்களுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து வாழக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை இறைவன் எமக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் மன்றாடுவோமாக. ஆமீன்.